السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلنا في ليلة القدر صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: هذه شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره إتق من النار أو كما قال عليه الصلاة والتسليم. இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நொடிபொழுதில் செய்து கொடுக்கின்ற அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னும் யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் மனித சமுதாயத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட உத்தம சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை ஒருபொழுதும் வழுவாமல் நழுவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோமே, நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் பரக்கத்தும் ரஹமத்தும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனின் மாபெரும் கிருபை, ஒரு பரக்கத் நிறைந்த நாள். இந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறும் பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு உங்களுக்கு இந்த ரமலான் மாதத்திலே இருக்கின்றது என்று குறி காண்பித்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, அந்த நாளை நீங்கள் ரமஸானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவில் நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அன்பானவர்களே, அதிகமான உலமாக்களின் கருத்து இந்த லைலத்துல் கத்ர் என்பது 27 அந்த ஒற்றைப்படையிலே இருக்கும் என்று சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஒற்றைப்படையிலே இந்த லைலத்துல் கத்ர் வரும் என்றும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த வருஷம் 27 வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் 29, அப்படியே 21, 23 அப்படின்ட்டு மாறிக்கிட்டே போவோன்ட்டு சில அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது எப்படி வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஒற்றைப்படையிலே நம்முடைய வாழ்நாளில் நாம் அதை பிடித்து கொள்வோம். அன்பானவர்களே, இந்த ரமலான் வந்தது நம்மை விட்டும் இன்னும் செல்ல 3 நாட்களே உள்ளது. அப்படி செல்லக்கூடிய இந்த ரமலானை நாம் சரிவர பயன்படுத்தினோமா என்றால் அது இந்த ரமலானுக்கு பின்னால் தான் தெரியும், நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நடவடிக்கையை பொறுத்து. அன்பானவர்களே, ரமலான் நம்மிடத்திலே வந்தது. அப்படி வந்துவிட்டு சென்ற ரமலான் நம்மை விட்டு சென்றால் நமக்கு ஒரு 2 விஷயத்தை இந்த ரமலான் கொடுத்திருக்க வேண்டும். ஒன்று, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பாக இந்த ரமலான் இருந்திருக்க வேண்டும். மற்றொன்று, இந்த ரமலானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை இந்த ரமலான் நமக்கு சரிவர செய்திருக்க வேண்டும். இந்த ரமலானிலே நாம் அதை சரிவர கற்றிருக்க வேண்டும். இப்படி இந்த 2 விஷயத்தை இந்த ரமலான் நமக்கு இந்த ரமலான் நமக்கு தந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லைலத்துல் கத்ர் வருகின்றது, இந்த லைலத்துல் கத்ரில் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன விஷயத்தை நான் கேட்க வேண்டும் என்று கேட்கப்பட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இதை கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபா ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன், இன்னும் ஒருபடிக்கு மேல் போய் அவன் மன்னிப்பையே விரும்பக்கூடியவன். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பை இந்த லைலத்துல் கத்ரிலே நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள்.
அப்படியென்றால் இந்த இரவை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த லைலத்துல் கத்ர் இதை நாம் சரிவர பயன்படுத்தி கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெற்ற நபர்களோடு நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இது சாதாரண இரவு கிடையாது. பொதுவாகவே ரமலான் வருகிறது என்று சொன்னால் இந்த ரமலானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு 3 வழியாக இந்த ரமலானை 3 பிரிவாக பிரித்து காண்பித்தார்கள். அதிலே ஒன்று, இந்த ரமலானில் நீங்கள் முதல் 10 ரஹமத்தை தேடுங்கள், 2வது 10 மகஃபிரத் பாவ மன்னிப்பை தேடுங்கள், 3வது 10 இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த 10 நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த 3 விஷயத்தையும் நம்ம வெறுமனே பார்த்தா தனித்தனியாக இருக்கும். அல்லாஹ் இடத்துல ரஹமத்தை கேட்குறோம், 2வது பாவ மன்னிப்பை கேட்குறோம், 3வது நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுறோம். ஆனால் இந்த 3த்தினுடைய உள்நோக்கத்தையும் இந்த 3த்தினுடைய கருத்தையும் நாம் பார்த்தால் ஒன்றுதான், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதாக இருக்கின்றது. ரஹமத்து ஒருவனுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவன் முதலிலே அல்லாஹ்விடத்திலே அவன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். தெனாவெட்டா சுற்றிக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே சொல்லி காண்பிக்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பையே 2வது 10 கேளுங்கள், 3வது 10 நரகத்திலே இருந்து பாதுகாப்பிற்காக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இதுவும் சாதாரணமாக கிடைக்காது. அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற முடியும். அன்பானவர்களே, அதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 10ஐயும் நீங்கள் வெவ்வேறாக கேளுங்கள், ஆனால் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஆகையால் இந்த 3 10லும் நீங்கள் எதை கேட்டாலும், அது ரஹமத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் சரி, மகஃபிரத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் சரி, நீங்கள் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடினாலும் சரி, அது 3ம் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பெறுவதாகத்தான் இருக்கும் என்று இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு அடியான் பாவம் செய்கின்றார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார், மீண்டும் அதே தவறை அந்த அடியார் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சற்று ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் நம் அனைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நான்லாம் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்று. முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குஃபுரை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்று தன்னுடைய அருள்மறையாம் குர்ஆனில் கூறி காண்பிக்கின்றான். அப்படியென்றால் நான் முதலில் அல்லாஹ்வின் மீது ஆறுதல் வைக்க வேண்டும். நான் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பான் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். அறிஞர் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், பாவம் செய்வதனால் ஒரு அடியானுக்கு 10 விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றது. அதிலே முதலாவது அல்லாஹ்வினுடைய சாபம் அந்த பாவம் செய்யக்கூடிய நபரின் மீது அது ஏற்படுகின்றது. லானத்துல்லா, அல்லாஹ்வினுடைய பாவம் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நபரின் மீது ஏற்படுகின்றது. 2வது, நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனின் மீது திணிப்பான். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதில் பரக்கத் இருக்காது. அப்படியே சம்பாதிக்கக்கூடிய பணம் அவனிடத்திலே இருந்தாலும் வேறு ஏதேனும் ஒரு செயலை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சோதனை கொடுப்பான், நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். ஃபமன் அஅரத அன் திக்ரி, யார் அல்லாஹ்வினுடைய நினைவிலிருந்து புறக்கணித்து வாழ்கின்றார்களோ ஃபைன்ன லஹு மஈஷத்தல் லன்கா, அவருக்கு நாம் இந்த உலகில் மிகவும் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உலகில் நெருக்கடியான வாழ்க்கை என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கை இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கின்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவனை நாம் மறுமையில் குருடனாக கண் தெரியாதவனாக நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். யார் ஒருவர் அல்லாஹ்வினுடைய அந்த சிந்தனையை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்கின்றாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை குருடனாக எழுப்புவான். அது மட்டும் கிடையாது, அப்படி குருடனாக எழக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பானான், கால ரப்பி லிமா ஹஷர்தனி அஅமா, அல்லாஹ்வே என்னை ஏன் குருடனா நீ எழுப்பின? நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கண் தெரியக்கூடியவனாக பார்வை உள்ளவனாக இருந்தேனே, என்னை ஏன் நீ குருடனாக நீ எழுப்பினாய் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், கால கதாலிக், அது அப்படித்தான், உன்னை குருடனாகத்தான் நான் எழுப்புவோம். ஏனென்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும் போது, அதத்துக்கு ஆயாத்துனா, நம்முடைய வேதம் உன்னிடத்திலே வந்தது, நம்முடைய அத்தாட்சிகள் உன்னிடத்திலே வந்த பொழுதும் ஃபனசீதஹா, அதை நீ மறந்தவனாக கொடும்போக்குத்தனமாக இந்த உலகத்திலே நீ சுற்றி வாழ்ந்தாய். அதன் காரணமாக உன்னை நான் கண் தெரியாதவனாக எழுப்பினேன். இன்று ஒகதாலிக்கல் யோம் துன்சா, இன்றைய நாள் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் அல்லாஹ்வினுடைய சிந்தனையே இல்லாமல் இந்த பூமியிலே வாழ்கின்றார்களோ அவர்களை நாளை மறுமையில் கண் தெரியாதவனாக எழுப்புவான். அது மட்டும் கிடையாது, அவன் அப்படியே விட்டு விடுவான். அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இருக்காத நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். இதே போல மற்றொரு வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், யார் மறுமையின் அந்த நேரம் வந்ததற்கு பின்னால், நாளை மறுமையினுடைய நேரம் வந்ததற்கு பின்னால் நரகவாசிகள் எல்லாம் இடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் இப்போது ஈமான் கொள்கின்றோம், எங்களுக்கு சிறிது தவணை கொடு, எங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் உன்னுடைய பாதையிலே நாங்கள் செலவு செய்துவிட்டு வந்து விடுகின்றோம் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த நபர்கள் எல்லாம் கேட்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வாய்ப்பு தரமாட்டான். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், ஃபதூகு பிமா நசீத்தும், நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தீர்களோ அதே போல லிகா யௌமிக்கும், இன்றைய நாள் நாம் உங்களை மறந்து விட்டோம், நீங்கள் இந்த நரக வேதனையை ஃபதூகு, நீங்கள் அதை சுவையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காண்பிப்பான். யார் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இரண்டு விதமான கேவலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே தருவான். ஒன்று குருடனாக எழுப்புவது, இரண்டாவது நரக வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சுவிக்க செய்வான், அவர்களை ருசிக்க செய்வான் என்று இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. மூன்றாவது லுக்தத்து சௌதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கரும்புள்ளியை அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும்பொழுது, இன்னல் அப்த இதா அஹ்த ஹதியத்தன் நுக்தத்து சௌதா, எந்த ஒரு அடியான் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளியை போட்டு விடுவான். ஃபைதா ஹுவ நஸஅ வஸ்தக்ஃபர, அவன் அந்த பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடினார். ஃபதாப, அல்லாஹ் அதை மன்னிப்பான். அல்லாஹ் அதை மன்னித்து சுகில கல்புஹு, அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமானதாக ஆக்குவான். மீண்டும் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டதற்கு பின்னாலும் மீண்டும் அதே தவறை அவன் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கரும்புள்ளியை அவன் அதிகப்படுத்துவான். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா தஅலுவல் ஆன், அவனுடைய உள்ளம் முழுமையாக அந்த கரும்புள்ளியினால் மூடிவிடும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கரும்புள்ளியை அதிகப்படுத்துவான். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் குர்ஆனில் கூறி காண்பிக்கின்றான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், அவர்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்தத்தின் காரணமாக அவருடைய உள்ளத்தை நாம் ஒரு கரும்புள்ளியினால் நாம் அதை மூடிவிட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் இது சம்பந்தமாக குர்ஆனில் கூறி காண்பிக்கின்றான். மூன்றாவது, ஒருவன் தவறு செய்தால் அவனுடைய உள்ளத்தில் கரும்புள்ளி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்டு விடுகின்றான். நான்காவது ஹுஜூமுல் முசீபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முசீபத்தை கொண்டு அந்த மனிதனை தாக்குவான். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் பரக்கத் இல்லாததை போன்ற எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதிலே ஒரு விதமான சோம்பேறித்தனத்தை, ஒரு பரக்கத் இல்லாத தனத்தை, ஒரு முசீபத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுவான். ஐந்தாவது, நல்லவர்களுடைய துவாவில் இவனுக்கு நசீப் இருக்காது.
எல்லோரும் மஸ்ஜிதிற்கு வந்தால் இந்த பாவம் செய்யக்கூடிய அடியான் மாத்திரம் மஸ்ஜிதிற்கு வராமல் மஸ்ஜிதை விட்டு விலகி இருப்பான். இங்கே நல்லவர்கள் கேட்கக்கூடிய துவாவில் அவனுக்கு நசீப் இருக்காது. ஆறாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்கத்தை எடுத்து விடுகின்றான். ஒருவனிடத்தில் வெட்கம் இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடத்தில் வெட்கம் தப்பிவிட்டால் ஃபஃஅல் மா ஷிஅத, நீ நாடியதை செய்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தை பற்றி சொல்லும்போது, அல் ஈமானு வல் ஹயாஉ குர்னாஉன் ஜமீஆ இதா ரஃபஅ அஹதுஹுமா, இதில் ஒன்று சென்று விட்டால் ரஃபஅ ஆகிரஹு, மற்றொன்றும் கூடவே சென்றுவிடும். ஆகையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறாவது, பாவம் செய்யக்கூடிய அடியானுக்கு வெட்கத்தை அவன் எடுத்து விடுகின்றான். ஏழாவது, இல்மினுடைய பிரகாசத்தை அவனுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் முற்றிலுமாக நீக்குவான். குர்ஆன் வசனத்தை படித்தால் ஞாபகம் இருக்காது, அதனுடைய விளக்கத்தை படித்தால் புரிந்து கொள்ள முடியாது. நல்லதொரு விஷயத்தை அவன் கேட்டால் அதை தக்க வைத்து அதை சரிவர நடைமுறைப்படுத்த முடியாது என்று இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. ஏழாவது, இல்மினுடைய பிரகாசத்தை அவனுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் தூக்குவான். எட்டாவது, மலக்குகளுடைய துவாவிலிருந்து அவன் மறைக்கப்படுவான். ஒருவன் அல்லாஹுவை நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமாரிடத்திலே சொல்லி காண்பிப்பான் என்ற விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மலக்குமாரிடத்திலே துவா கேட்பார்கள். ஆனால் பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மலக்குமாரிடத்திலே நினைவு கூற வைக்க மாட்டான். அதன் காரணமாக மலக்குமார்கள் அந்த துவாவிலே இவனை மறுப்பார்கள். ஒன்பதாவது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அவனுடைய உள்ளத்திலே இருந்து நீக்குவான். அல்லாஹ்வுடைய கண்ணியம் அவனுடைய உள்ளத்திலே இருக்காது. எந்த ஒரு அடியான் பாவம் செய்வதற்காக அந்த பாவத்தினுடைய வேலை செய்வதற்காக ஆரம்பமாகிறானோ அல்லாஹ்வுடைய அந்த இஸ்ஸத், அந்த கண்ணியத்தை அவனுடைய உள்ளத்திலே இருந்து நீக்குவான். அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்வினுடைய அந்த பயத்தையும் அவனுடைய உள்ளத்திலே இருந்து முதலிலே நீக்குவான். நீக்கியதற்கு பின்னால் அவன் அந்த பாவத்திலே அவன் மூழ்க ஆரம்பிப்பான். பத்தாவது, இது மிகவும் முக்கியமான ஒன்று, இறக்கும் தருவாயில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலிமாவை அவனுடைய வாயிலே வர வைக்க மாட்டான். இப்படி பாவம் செய்யக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 விதமான விஷயத்தை பாவம் செய்வதனால் அவன் ஏற்படுத்துகின்றான். இன்று நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்முடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவத்தை கணக்கு போட்டால் அதற்கு எல்லை இருக்காது. ஆனால் நம்முடைய நடவடிக்கை ஏதோ பாவம் செய்யாத புண்ணியவான் நடப்பது போல் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் அடியார்களை பார்த்து கேட்கின்றார், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா? இடத்திலே ரிசுக்கு பொருளாதாரத்தை வேண்டி கேட்பவர்கள் உண்டா? நான் அவர்களுக்கு அதை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே வந்து கேட்கின்றான். ஆனால் நம்முடைய தேவையை கேட்பதற்கு நமக்கு மனமில்லை. அல்லாஹ்விடத்திலே எல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ் தேவையற்றவன். அவரிடத்திலே ஒன்றே ஒன்று மட்டும்தான் இல்லை, அது கண்ணீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே 2 சொட்டு கண்ணீரை விட்டு யார் தன்னுடைய தேவை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுப்பதற்கு வெட்கப்படுகின்றான். அதை கொடுக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கப்படுகின்றான். ஆனால் கேட்பதற்கு நாம் மனம் வருவது கிடையாது. நம்முடைய வாழ்நாளில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நாளை மறுமையில் வெற்றி பெற்றவர்களோடு நாம் ஆக வேண்டுமா என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது. ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு முஸல்லி, ஒரு ஐவேளை தொழுகையாளி அல்லாஹ்வை அவன் அழைக்கின்றான், அல்லாஹ் அவனுக்கு எவ்வாறு பதிலளிக்கின்றான் என்று கேட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், லப்பைக் என்று சொல்லுவான். லப்பைக்குனா இதோ வரேன், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மீண்டும் அந்த சஹாபி கேட்டார், ஒரு முஜாஹித், ஒரு ஷஹீத் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பதில் சொல்வான் அவருக்கு என்று கேட்கின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், லப்பைக் என்று சொல்கின்றார்கள்.
இப்படியே ஒரு தொழுகையாளி, ஒரு முசல்லீன், ஒரு முஜாஹித், ஒரு போராளி, இன்னும் நல்லவர்கள், அவுலியாக்கள் அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹு லப்பைக் லப்பைக் என்று சொல்கின்றான். உடனே அந்த சஹாபி கேட்டார், என்னை போன்ற ஒரு பாவி அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹு எப்படி நாயகமே பதிலளிக்கின்றான் என்ற கூட்டத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லப்பைக் லப்பைக் லப்பைக். 3 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை, பாவம் செய்யக்கூடிய அடியானை அழைக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். உடனே அந்த சஹாபி கேட்டார், ஏன் நாயகமே, எதற்காக 3 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அழைக்கின்றான் என்றதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஸல்லினோ, இந்த போராளியோ, இந்த தாபியினோ, இந்த அவுலியாவோ தான் செய்த நல்ல அமலை அல்லாஹ்விடத்திலே காட்டுவதற்காகத்தான் அல்லாஹுவை அழைத்தார்கள். ஆனால் இந்த பாவியான அடியான் வெறுமனே அல்லாஹ்விடத்திலே அவன் செய்த நல்லாமலை காட்டுவதற்காக என்னை அழைக்கவில்லை, மாறாக தான் செய்த குற்றத்தை அவன் உணர்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தவனாக அவன் அல்லாஹுவை அழைக்கின்றான். ஆகையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 முறை அவனிடத்திலே நான் இதோ வருகின்றேன், உன்னிடத்திலே நான் வருகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்படியென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்பவர்களை மிக அதிகமாக நேசிக்கின்றான் என்று இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. அன்பானவர்களே, ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி இந்த என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்திலே ஒரு பெண்மணி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அபூ ஹுரைரா அவர்களே, நான் மிக மோசமான ஒரு பாவம் செய்துவிட்டேன், அல்லாஹ்விடத்திலே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகவும் நெருக்கமான சஹாபி. அதனால் அந்த பெண்மணி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள். இதை பார்த்த அபூ ஹுரைரா, என்ன தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டதற்கு அந்த பெண்மணியுடைய பதில், அபூ ஹுரைரா அவர்களே, நான் விபச்சாரம் செய்தேன், அதன் மூலமாக ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தேன். நான் வெறுமனே அந்த குழந்தையை பெற்று வளர்க்கவில்லை, என்னுடைய விபச்சாரத்தில் பிறந்த அந்த குழந்தையை நான் கொன்றும் விட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு மோசமான தவறு செஞ்சுட்டியே, உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, போயிடு அப்படின்ட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை கடுமையான வார்த்தைகளால் அனுப்பிவிட்டார்கள். நடந்த பெருமானாரிடத்தில் சொல்ல வேண்டும், நடந்த விஷயத்தெல்லாம் பெருமானாரிடத்தில் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, நீயும் அழிந்து அந்த பெண்ணையும் இப்படி அழித்து விட்டாயே என்று சொன்னார்கள். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகைத்து போனார்கள், தேடினார்கள். மதீனா முழுக்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை சுற்றி சுற்றி தேடினார்கள். எந்த அளவுக்கு தேடினார்கள் என்றால், மதீனாவினுடைய சிறுவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், நேற்று வரைக்கும் அபூ ஹுரைரா நல்லா தான் இருந்தார், இன்றைக்கி என்ன அபூ ஹுரைராவுக்கு பைத்தியம் ஆயிடுச்சா, அந்த அளவிற்கு ஒரு மாதிரியாக சுற்றுறாரே ஊருக்குள்ளே அப்படின்ட்டு தேடினார்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடினார்கள் அந்த பெண்மணியை, வீதி வீதியாக சென்று தேடினார்கள். காரணம், அன்றைய காலத்து பெண்கள் தன்னுடைய உடலை முழுவதுமாக மறைத்து வெறுமனே கண் குரல் மாத்திரம் வைத்துத்தான் அவர்களை கண்டுபிடிக்க முடியும். அவர்களை தேடினார்கள். மதீனாவினுடைய வீதிகள் எல்லா இடத்திலும் சென்று தேடினார்கள். இரவு நேரம் வந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்தியம் பிடித்ததை போன்று ஒரு தெருவினுடைய வாசலிலே ஒரு வீட்டினுடைய வாசலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். மீண்டும் அதே பெண்மணி வந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டார், அபூ ஹுரைரா அவர்களே, எனக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு உண்டா என்று கேட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்த அந்த தவறை மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கேட்டதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி உங்களிடத்தில் சொல்ல வைத்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே இதை கேட்ட அந்த பெண்மணி அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லிவிட்டு சஜிதாவிலே அந்த பெண்மணி உடனே, எனக்கு மதீனாவில் ஒரு மிக பெரும் பேரித்தம்பரம் தோட்டம் உள்ளது, அதை நான் இந்த முஸ்லிம் மக்களுக்கு நான் சதக்காவாக வழங்குகின்றேன் என்று சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்தவாறு சஜிதாவில் வீழ்ந்த அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதோடு முடித்து கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வீழ்ந்த சஜிதாவில் வீழ்ந்த அவருடைய உயிர் பிரிந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்து, எப்படியோ நாம் தப்பித்து கொண்டோம், காரணம் அந்த பெண்மணி வெறுமனே இறந்திருந்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் குற்றவாளியாக ஆகியிருப்பார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தவறை செய்தாலும் மன்னிப்பான். காரணம், நம்முடைய அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த செயல்
மனமார்ந்து இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை உலமாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு நபர், கண் தெரியாத ஒரு நபர் காபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நாட்டினுடைய மிக பெரும் ஒரு அரசர் அந்த கண் தெரியாத நபரிடத்தில் வந்து, நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த கண் தெரியாத நபர் சொல்கிறாரு, எனக்கே கண் தெரியாது, நான் எப்படியும் உங்களை தெரிஞ்சுக்கிறதா அப்படின்ட்டு. இந்த காபாவை நீ தவாப் செய்து முடிப்பதற்குள்ளால் நான் யார் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீ சொல்லலைன்னா, உன்னுடைய கண் பார்த்து நான் யார் வந்திருக்கேன் நீ சொல்லலைன்னா என் கையில் வாள் இருக்கு, இதால் உன்னுடைய தலையை சீவி உன்னை இங்கேயே கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த நபருக்கு பயம், காபாவை தவாப் செய்கிறார். அப்படி வெறுமனே தவாப் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் இதை கேட்டுக்கிட்டே செய்கிறார். அல்லாஹ்வே, எனக்கே கண்ணு தெரியாது, இந்த ஒரு நபர் என்னிடத்தில் வந்து கண் தெரியலன்னா நான் உனக்கு கொண்டுடுவான் அப்படின்றாரு. கண் தெரியாத குற்றம் எனது கிடையாது, அது ஒன்றுது. எப்படியாவது எனக்கு கண் கொடுத்துரு, இந்த நபரை கொல்வதை விட்டும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தவாபிலே முழுக்க முழுக்க இதையே கேட்டுக்கொண்டிருந்தார். உடனே அந்த நபர் மீண்டும் வந்தார். இப்போ உனக்கு கண் தெரியுதா, நான் யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே அவர் சொன்னார், நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசர் என்று சொன்னார். கண் தெரிந்ததே. உடனே அந்த நபர் சொன்னால், எவ்வளவு ஆண்டு காலம் உனக்கு கண் தெரியவில்லை, பிறந்ததிலிருந்தே எனக்கு கண் தெரியவில்லை, பின்பு எப்படி இப்போ தெரிந்தது என்றால், நீ அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய தேவையை கேட்கும் போது நீ லேசாகவும் மேலோட்டமாகவும் கேட்டுவிட்டு சென்றாய், இப்பொழுதே உன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது என்று சொன்னவுடன் நீ மனமுருகி உன்னுடைய முழு மனதால் அல்லாஹ்விடத்திலே இந்த துவாவை கேட்டதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ கேட்டதை கொடுத்தான் என்று அந்த நபர் சொல்லி காண்பித்தார்கள். ஆகையால் நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் மனதார் அந்த துவாவை கேட்க வேண்டும். இந்த லைலத்துல் கதர் மிகவும் சிறப்புக்குரிய நாள். இந்த நாளில் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்தை விட்டு மன்னிப்பை நாம் கேட்டு பெற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் இந்த லைலத்துல் கதரின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.